வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பண்ணை சுற்றுவட்டத்தில் மீண்டும் எல்லைக்கற்கள் நாட்டும் தொல்லியல் திணைக்களம். இலங்கையை உலுக்கிய பேரனர்த்தம் 638 அதிகரித்தது பலி எண்ணிக்கை. அனர்த்தத்துக்கு பின் எழுந்த சர்ச்சை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிபுணர் விளக்கம். மண்ணுக்குள் புதைகுண்ட உடல்களில் இருந்து துர்நாற்றம், அச்சத்தில் மக்கள். அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவு. வெள்ளத்தில் 8000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் வயல்கள் பாதிப்பு. எலிக்காய்ச்சலால் பறிபோன குடும்பஸ்தரின் உயிர், மக்களே அவதானம். இலங்கையின் பல பகுதிகளுக்கும் பலத்த மின்னல் எச்சரிக்கை. அனர்த்த நிலைமையால் 5000 வீடுகள் முழுமையாக சேதம். டித்வா புயலால் இலங்கையில் 20% நிலப்பரப்பு நீரில் மூழ்கியுள்ளது. ஐநா அறிக்கை. பணக்கொடுக்கல் வாங்கல் பாணந்துறையில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒருவர் பலி. ஜப்பானை தாக்கியது சுனாமி. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டார பகுதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதிக்கு மிக அருகாமையில் எல்லைக்கற்கள் நாட்டும் பணிகளை தொல்லியல் திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. முன்பதாக குறித்த பகுதியில் எல்லைக்கற்களை தொல்லியல் திணைக்களம் முறையான அனுமதி பெறாமல் கற்களை நாட்டுவதாக கடந்த 16ஆம் தேதி குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்க பிரதீபன் நேரடியாக சென்று பார்வையிட்டார். அத்துடன் குறித்த எல்லைக்கற்கள் வீதிக்கு அருகாமையாக காணப்படுவதால் பாரதூரமான வீதி விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடு உள்ளதாகவும் இது தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளருக்கு தெரிவிக்கப்பட்டு அவரும் நேரடியாக வந்து பார்த்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொல்லியல் திணைக்களம் மீண்டும் குறித்த எல்லைக்கற்களை நாட்டும் பணியை தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 25 மாவட்டங்களை பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த மரணங்களின் எண்ணிக்கை 638 அதிகரித்துள்ளது. அத்துடன் 191 பேர் தொடர்ந்து காணாமற் போயுள்ளனர். இதனை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அந்த நிலையம் இன்று காலை 9 மணிக்கு வெளியிட்ட சமீபத்திய அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5,1958 குடும்பங்களைச் சேர்ந்த 17,37,330 பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்த அறிக்கையின்படி அதிகளவான மரணங்கள் 234 மரணங்கள் கண்டி மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் 89 மரணங்களும், மதுரை மாவட்டத்தில் 90 மரணங்களும், குருநாகலில் 61 மரணங்களும், கேகாலையில் 32 மரணங்களும், புத்தளத்தில் 37 மரணங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 28 மரணங்களும் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தை தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் அண்மையில் அவர் வெளியிட்ட தகவல்கள் குறித்து பல சர்ச்சைக்குரிய கருத்து முன்வைக்கப்படும் நிலையில் அது குறித்து விளக்கம் அளித்து அவர் பதிவொன்றையிட்டுள்ளார். நான் இலங்கையின் புவிநடுக்கம் தொடர்பான சாத்தியத்தன்மை பற்றி மக்களுக்கு விழிப்பூட்டும் பதிவொன்றை இட்டேன். அது தொடர்பாக ஒரு சிலர் அறிவியல் ஆதாரம் இல்லாமல் விமர்சிக்கும் நிலையை அவதானிக்க முடிகிறது. பொதுவாக ஒரு கருத்து தொடர்பான ஆக்கப்பூர்வமான விமர்சனம் எப்போதும் வரவேற்கக்கூடியது. ஆனால் அது வெறும் வாய்ச்சொல்லில் இருக்காமல் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோடு இணைந்திருப்பதுதான் விரும்பத்தக்கதென்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரம்புட, கிரண்டிகல் உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிதீவிர வானிலையால் குறித்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு பலர் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டனர். அதில் இருந்து பலரின் உடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்து இந்த துர்நாற்றம் வெளியாகியிருக்கலாம் என பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் தொற்று நோய் குறித்து அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க விளக்கம் அளித்துள்ளார். கருத்து தெரிவிக்கையில் பேரிடர் என்பதால் மண்ணுக்குள் அநேகமான உடலங்கள் புதை கொண்டிருக்கலாம். எனினும் புதை கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படும் உடலத்திலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் எவ்வித தொற்று நோய்களும் ஏற்படாதென்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழ் மக்களை வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்ட அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டது. கடந்த 2023/10 அன்று ஊடகங்களுக்கு வழங்கிய சபையில் வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று சுமணரத்ன தேரர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கந்தளாய் குளத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அந்த பகுதியில் உள்ள 8000க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. பரட்டிக்காடு, செட்டிக்காடு, தம்பலகாமம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 10 நாட்கள் மட்டுமேயான நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிவடைந்துள்ளன. வெள்ளம் வடிந்த பிற்பாடு வயல் நிலங்கள் முழுவதும் மணலும் சேறும் படிந்துள்ளதால் விவசாயிகள் தாம் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த சேதம் அடுத்த போக விவசாய நடவடிக்கையை பாதிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணங்களை வழங்குவதோடு வயல் நிலங்களை சீரமைக்க நீர்ப்பாசன திணைக்களம், விவசாய அமைச்சு மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியன விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் உயிரிழந்த நிலையில் அவரின் உயிரிழப்புக்கு எலிக்காய்ச்சலே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்ணகி நகரைச் சேர்ந்த கண்டாவளை பிரதேச செயலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றும் பானா கிருபாகரன் வயது 43 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட அவர் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருடைய குருதி மாதிரி பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு எலிக்காய்ச்சல் இருந்தமை உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்கு சபரகமுவ, தெற்கு மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் கடும் மின்னலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களால் ஏற்படுகின்ற விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மையம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் அனர்த்தம் காரணமாக நாட்டில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளது. அதன்படி 5323 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 1815 வீடுகள் சேதமடைந்துள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் 767 வீடுகள் சேதமடைந்துள்ளன. குருநாகலில் 476, புத்தளத்தில் 415, பதுளையில் 404, கேகாலையில் 300 வீடுகள் பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கையை தாக்கிய டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதம் குறித்து ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. டித்வா புயலால் இலங்கையில் 25 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. அதற்கமைய அவர்களது புதிய புவியியல் பகுப்பாய்வின்படி புயலால் ஏற்பட்ட வெள்ள நீர் 1.1 மில்லியன் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பை பாதித்துள்ளது. இதன்படி நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் 20% அல்லது 5இல் 1 பங்கு நீரால் மூழ்கியுள்ளதோடு வீடுகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியின் காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 2.3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் அரைவாசிக்கு மேற்பட்டோர் பெண்கள் எனவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தெரிவித்துள்ளது. பாணந்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வலான வீதி பகுதியில் திங்கட்கிழமை இரவு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலின் போது காயமடைந்து பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் துடெல்ல கம்புருகமுவ பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண கொடுக்கல் வாங்கலின் காரணமாக நபர் ஒருவர் அவரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் பாணந்துறை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் 54 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை தெற்கு போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதன் விளைவாக 40 சென்டிமீட்டர் அதாவது 16 அங்குலம் உயரமான சுனாமி அலைகள் உருவானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சுனாமி அலைகள் கெகேடோ மாகாணத்தில் உள்ள உரெகாவா நகரத்தையும் அமோரி மாகாணத்தில் உள்ள முட்சு ஒகவாரா துறைமுகத்தையும் தாக்கியதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். உள்ளூர் நேரப்படி நேற்று இரவு 11:15 மணிக்கு 7.6 ரிக்டர் அளவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதை அடுத்து அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது. ஹொக்கைடோ, அமோரி மற்றும் இவாட் மாகாணங்களுக்கு 10 அடி உயரம் வரை சுனாமி அலைகள் எழும்ப வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டு வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.